இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்ததுல அப்பாக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல. அவர் போன இடத்துல இன்னைக்கு பிசினஸ் எப்படி போச்சுன்னு கூட தெரியல. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம். அம்மாடி சொல்லுமா சக்தி, நேரம் ஆயிடுச்சுன்னு அப்பா உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ ஏன் கூப்பிட்ட. அப்பா வேணா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வரட்டுமா உன்னை அழைச்சிட்டு வர்றதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. இப்பதான் வேலைலாம் முடிஞ்சது. நான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அது சரிப்பா. ஏன் நீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? அம்மாடி நான் இன்னைக்கு சாயங்காலம் பார்க்குக்கு போயிருந்தேன்டா. அங்க நம்ம பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்ல கலெக்ஷன்ரா. அப்பாவும் வேலையில இருந்ததுனால கூப்பிட முடியாம போயிடுச்சு. சரி நீ அப்படியே வீட்டுக்கு வந்துடுவ சீக்கிரமா. வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நேரில் பார்த்து இந்த சந்தோஷத்தெல்லாம் பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ இன்னும் வேலையை முடிச்சுட்டு வரலன்னு. சரிப்பா. அப்புறம் நான் ஏன் இப்ப முக்கியமா கால் பண்ணனா, என் போன்ல சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒருவேளை நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் என் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க பதட்டப்படாதீங்க. அதனாலதான் நான் முன்கூட்டியே கால் பண்ணேன். அம்மா கிட்டயும் நீங்க சொல்லிடுங்க. சரிம்மா, ஆஃப் ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் பத்திரமா வந்துருமா. சரிப்பா. என்னாச்சு? எப்படி லாக் பண்ணிட்டு போறாங்க? இப்ப எப்படி வெளியே போறது? செக்யூரிட்டி அண்ணா, செக்யூரிட்டி அண்ணா. ஹலோ மேடம். யாருக்கும் எந்த டவுட்டும் வராம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த பில்டிங்கும் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மொத்த ஆபீஸும் தீக்கி எரையாகிடும். சூப்பர் செக்யூரிட்டி, நல்ல காரியம் பண்ணிருக்க. நீ இனிமே ஆபீஸ்ல இருக்காத, உடனடியா அங்க இருந்து கிளம்பிடு. இப்ப நீ போனை வச்சு அடுத்த 10வது நிமிஷத்துல ஒரு பெரிய அமௌண்ட் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். தப்பி தவறி கூட இனிமே எப்பவுமே நீ எனக்கு போனே பண்ணிடாத. சரிங்க மேடம். ஓகே மேடம், வச்சிடறேன்.